வணக்கம். என் பேர் கிரிஷ். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பின்னணி பாடகர் கே வீரமணியோட மகன் நான். என்னுடைய மனைவியும் நடிகை தான். மீரா கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. அவங்க கணவர் தான் நான். இந்த படம் அன்புள்ள துரோகி. டைட்டில் கேட்ட உடனே யாருக்கு துரோகம் பண்ணாங்க, அந்த மாதிரி பலவிதமான எதிர்பார்ப்பு எல்லாரும் கேட்டாங்க. இது எந்த ஒரு ஆபாசம் கிடையாது, வன்முறை கிடையாது. சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்கிரிப்ட் வேல்யூ இருக்குது. இதில் எல்லா விதமான மெலடிஸ், கமர்ஷியல் சாங்கு எல்லாமே இருக்குது. இந்த படம் எந்த மாதிரி இருக்கும், யாருக்கு துரோகம் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்து எங்களுக்கு சொல்லணும். உங்களோட ஆதரவு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாட்டை கேளுங்க, ரிசல்ட் சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். நன்றி. ஹலோ, ஹாய், ஐம் வர்ஷா. நான் இந்த படத்தில் ஹீரோயினே பண்ணுறேன். குறிப்பாக சொல்ல போனால் நான் இதோட ப்ரொடியூசர் சார் தில்லை சேகர் சாருக்கும் டைரக்டர் பழனி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது. இதோட நேம் அன்புள்ள துரோகி. அப்புறம் ஒரு ஹோம்லி சப்ஜெக்ட், நல்லா ஃபேமிலி எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ தேங்க்யூ. படத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு அன்புள்ள துரோகி படத்தை ரொம்ப சிறப்பான முறையில் முடிச்சிருக்கோம். டைட்டில் ரொம்ப வித்தியாசமான டைட்டிலாக இருந்தது, மக்கள் மத்தியில் ரீச் ஆகுங்கிறது. இது அன்புள்ள துரோகினா என்ன காரணம், இது யார் எடுத்திருக்கா, இது எப்படி, எந்த கதையினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்விக்குறிகளும் இருந்தது. அதனால் அந்த அடிப்படையில் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இது கோவா, ஊட்டி, சென்னை, சிதம்பரம் இந்த பகுதியில் நாங்கள் படப்பிடிப்பு எடுத்து வைக்கிறோம். முதல்ல துவக்கும் போது தில்லை நடராஜ பெருமானுடைய மண்ணில் தான் கதையை துவைக்கணும். இது சிறப்பாக அமையணுங்கிறது எல்லாருடைய ஆசையும். இந்த பாடல்கள் 6 பாடல்கள்ங்க ரொம்ப அற்புதமான முறையில் வந்திருக்கு. கேட்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது என்னுடைய மகனுடைய பேரில் தான், டி.எஸ். சக்திவேலுங்கிற பேரில் தான் இதை நான் துவைக்கிருக்கேன். என் மகனும் இதில் ஒரு பாடல் காட்சிகளை துவைக்கிருக்கிறாரு, ஆடியிருக்காரு. ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருக்காருங்க. இது எல்லாம் உள்ள நடராஜ பெருமானால் வெற்றி பெறும் என்று நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என் பேர் கலை சிவகுமார். நான் இந்த படத்தில் சர்ச் ஃபாதராக நடிச்சிருக்கிறேன். இந்த படம் சிதம்பரத்தில் 15 நாளைக்கு மேலே ஷூட்டிங் நடந்தது. இந்த 15 நாட்களும் அதை உண்மையான சர்ச்சில் போய் அந்த ஃபாதர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஃபாதருடைய ட்ரெஸ்ஸை எங்களுக்கு கொடுத்து அவங்க அந்த சர்ச்சில் எங்களுக்கு மிகவும் உற்சாகப்படுத்தினாங்க. இந்த படம் மிகவும் நேச்சராக அமைஞ்சிருக்குது. இந்த படம் நடக்கும்போது சிதம்பரமே ஒரு கலகலப்பாக ஆயிடுச்சு. கூட்டங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது. இந்த தயாரிப்பாளர் சிதம்பரத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு நிறைய வாய்ஸுகள் அங்கே இருக்குது. அவர் மிகவும் சிரமப்பட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கோவா மற்ற பல ஊர்களிலும் இந்த படம் தயாரிக்கிறார். எனக்கு மிகவும் நண்பராக இந்த இயக்குனர் எனக்கு மிகவும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் பழனி அவர்கள். பழனி என் வாழ்க்கையில் மறக்க முடியாதவர். அவர் மேலும் மேலும் வளர இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கைதட்டினீங்கன்னா ஜனங்களும் கைதட்டுவாங்க, வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பாடல்கள் எல்லாம் வார்த்தைகள்லாம் சுத்தமாக நல்லா காதில் விழுகிற மாதிரி இருந்துச்சு. 80, 70 இருக்கிற மாதிரி எல்லா வார்த்தைகளும் இப்போ புரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பாடல்கள்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே உற்சாகமாக கலந்துக்கிறது நண்பர்கள், தோழர்கள், நம்ம ஃப்ரெண்டு நடிச்சிருக்காரு, நம்ம இவங்க நடிச்சிருக்காங்க, அப்படி எல்லாரும் வந்திருக்கீங்க. இதே அளவு கூட்டம் தியேட்டர்லையும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் படம், சூப்பர் தான். அதுக்கு மேலே வார்த்தை இருக்காது. அந்த அளவு கூட்டம் அப்படி வரணும். அதே கொஞ்சம் பழசு மாதிரி இருந்தாலும் மாயாண்டி குடும்பத்தார் பார்க்கும்போது அந்த படம் புதுசாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி நாடோடிகள் படம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இந்த பசங்க படம் பார்க்கும்போது வித்தியாசமா இருந்தது. இப்படி சில படங்கள்லாம் வெற்றி அடைஞ்ச படங்கள் அல்லது நல்ல வித்தியாசமான படத்தை பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ சின்ன படம் பெரிய படம்னு ஜனங்க இப்ப பார்க்கல, எந்த படமா இருந்தாலும் பார்க்குறாங்க. நம்ம தொழிலாளர்கள் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யறாங்க. இசை குடும்பத்திலே வந்த தம்பி கிறிஸ்டியனும் கிருஷ்ணா ஒரு அருமையான